இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, கடவுளுடைய அளவில்லாத அன்பை நினைத்து சுவைத்து அக்களிக்கின்றார் அன்னை மரியா. அதனுடைய அக்களிப்பின் வெளிப்பாடுதான் என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது என்ற அன்னை மரியாவினுடைய அருமையான பாடல். அந்த பாடல் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மலடியாக இருந்து ஆண்டவருடைய இரக்கத்தினால் பிள்ளை பேருக்கு ஆசீர்வாதம் பெற்ற அன்னா புகழ்ந்து பாடிய பாடல் வரிகளை நிறைய இந்த அன்னை மரியாவினுடைய என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது என்ற பாடலிலே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 10 வரை பார்க்கின்ற அந்த பாடலின் வரிகள். அன்பானவர்களே, ஆண்டவருடைய மீட்பு செயலை நினைத்து புகழ்ச்சி பண்ணிசைக்கின்ற அன்னை மரியா. லூக்கா நற்செய்தி இன்றைய பகுதி 1 அதிகாரம் 46 9 வரை மிகச்சிறப்பாக நமக்கு தினந்தோறும் கடவுள் பல்வேறு நிலைகளிலே மீட்பு செயல்களை நம்மேல் பொழிந்து கொண்டிருக்கிறாரே. உடல் நோயிலிருந்து காக்கிறார், விபத்துகள் அசம்பாவிதங்களிலிருந்து காக்கிறார், தீய காரியங்கள் தீய சோதனைகளிலிருந்து பாவங்களிலிருந்து நம்மை காக்கிறார், நமக்கு உணவளிக்கிறார். அந்த மீட்பு செயலுக்கு நாம் நன்றி சொல்லுகின்றோமா? தினம்தோறும் அதற்குத்தான் குடும்ப ஜெபம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதற்குத்தான் தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுப்பது, நன்றி செலுத்துவது, ஆண்டவருடைய மீட்பு செயலை நினைத்து நன்றி சொல்லுவது. அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தியிலே 17வது அதிகாரம் அதில் 18 பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நியனை தவிர வேறு நன்றி சொல்ல மற்றவர்கள் வரவில்லையா? நாம் அந்நியர்களா? நாம் கடவுளை விட்டு தூரத்தில் இருக்கிறவர்களா? நாம் கடவுளால் இயேசுவினால் விலைக்கு வாங்க பெற்றவர்கள். அந்த அளவிற்கு நாம் இயேசுவின் நெருக்கத்தில் இருக்க வேண்டியவர்கள். இருக்கிறோமா? நன்றி கூறுகிறோமா? நன்றி சொல்ல திருப்பலியில் இணைகிறோமா? நன்றி சொல்ல குடும்ப ஜெபத்தில் அமருகிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, அன்னை மரியாவினுடைய பாடலிலே ஆணவம் மிக்கவர்கள் அழிக்கப்படுவர், செருக்குற்றவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள், பணம் பதவி அதிகாரம் இவைகளை சார்ந்திருப்பவர்கள் கையறு நிலையை அடைவர் என்றெல்லாம் இன்றைய நற்செய்தி பகுதியிலே இன்றைய பாடலிலே நாம் பார்க்கிறோம். அதே என் ஆன்மா பாடல், ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்ற பாடல் 1 அதிகாரம் 50 55 வரை பார்க்கிறோம். நாம் எதை நம்பியிருக்கிறோம்? பணம், பதவி, அதிகாரம், செருக்குற்ற நிலையில் இருக்கிறோமா? கையறு நிலை கைக்கு எட்டுகின்ற தூரத்தில் தான் உள்ளது. கையறு நிலை கைக்கு எட்டுகின்ற தூரத்தில் தான் உள்ளது. கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடப் போகிறோம். அந்த கையறு நிலையை நாம் அடையக்கூடாது. அன்பானவர்களே, கடவுள் நம்மை அழைக்கிறார். மரியா வழியாக, இந்த பாடல் வழியாக, இரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உம்முடைய மீட்பின் செயலை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய துன்பங்கள் சோதனைகளிலிருந்து, தீமைகள் அசம்பாவிதங்கள் ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து எங்களை காப்பாற்றுகின்ற உம்முடைய இரக்க செயலை அனுபவிக்கிறோம். நன்றி கூறி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நன்றி உணர்வு எப்பொழுதும் எங்கள் உள்ளத்தில் தொடர்ந்து நிலைக்கட்டும், வளரட்டும், கிளை அடித்து கனி கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.